ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம 14th கிளாஸ் பார்க்க போகிறோம். அண்ட் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி வெல்கம் யூ ஆல் டு சாண்டிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கோங்க. நீடியில் கோர்த்து இந்த ஒரே ஒரு த்ரெட்டை மட்டும் எண்டிங்கில் என்னாட் போட்டு எடுத்துக்கோங்க. லைன் ஸ்டார்டிங்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்து நீடியில் ஒரே ஒரு ரொட்டேட் மட்டும் பண்ணிவிட்டு த்ரெட் மேலே எடுத்ததுக்கு பக்கத்துலேயே திரும்ப நீடியில் கீழே இன்சர்ட் பண்ணுறோம். இப்படி பண்ணையில் லெஃப்ட் சைடு ஹோல்டு பண்ணியிருக்க த்ரெட்டை நல்லா பிடிச்சிக்கோங்க, இல்லாட்டி த்ரெட்டில் சிக்கு விழுந்துடும். அடுத்த த்ரெட் மேலே எடுத்துகிட்டு இப்போ நீடியில் த்ரெட்டை 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்ப த்ரெட் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே நீடியில் கீழே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். தென் திரும்ப த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி கீழே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் எவ்வளோ டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாட் சைஸஸும் மாறும். உங்களுக்கு எந்த கேப்பில் என்ன சைஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு 4 டைம் ரொட்டேட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கீழே இழுக்கும்போது நீடில் கீழே வர மாட்டேங்குது, டைட்டாக இருக்குது அப்படின்னா லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி எடுங்க, கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி திரும்ப கீழே இன்சர்ட் பண்ணிக்கலாம். 5 டைம்ஸ் மட்டும் போடுங்க, இந்த நாட்டே பெருசாக இருக்கும். நீடில் டைட்டாக இருக்குது அப்படின்னா இப்படி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். அப்பவும் வரல அப்படின்னா லெஃப்ட் சைடு ஹோல்ட் பண்ணிக்க த்ரெட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி பாருங்கள், வந்துடும். இதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஃப்ரெஞ்ச் நாட் விட லாஸ்ட்டு போட்டது பெருசாக இருக்கும், சைஸஸ் பெருசாகிட்டே போகும். அடுத்து சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு 4 த்ரெட் எடுத்து டபுளாக போட்டு டோட்டலாக 8 த்ரெட் சேர்த்து எண்டிங்கில் என்னாட் போட்டு எடுத்துக்கோங்க. லைன் ஸ்டார்டிங்லேருந்து த்ரெட் மேலே எடுத்து ஒரே ஒரு ரொட்டேட் மட்டும் பண்ணிவிட்டு த்ரெட் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே நீடில் திரும்ப கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது லெஃப்ட் சைட் ஹேண்டில் த்ரெட்டை கரெக்டாக ஹோல்டு பண்ணிக்கோங்க, இல்லாட்டி சில்க் த்ரெட்டில் சீக்கிரமாக சிக்கி விழுந்துடும். அடுத்த நீடில் மேலே எடுத்து 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி கீழே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட் சீக்கிரம் சிக்கி விழுந்துடும், ஸோ கொஞ்சமாக த்ரெட் எடுத்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்தது அப்படின்னா கீழே இருக்க த்ரெட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே இழுத்து விடுங்க. அப்படி பண்ணும்போது அது கீழே போயிடும். நம்ம ஆரி ஒர்க்கில் மேக்ஸிமம் சில்க் த்ரெட்டில் தான் போடுவோம், ஸோ இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் போட்டதே தான். ஃபஸ்ட்டு 1 டைம், அடுத்து 2 டைம், 3 டைம், 4 டைம், 5 டைம் வரைக்கும் சில்க் த்ரெட்லேயும் ரொட்டேட் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்டு நான் வந்துட்டு ஒரே லைனில் போட்டிருக்கேன். நீங்கள் 1 டைம் ரொட்டேட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு லைன் போடுங்க. 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணதுக்கு அடுத்த ஒரு லைன் போடுங்க. இது மாதிரி ஒரு டைமுக்கும் ஒரு லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்டிங்கில் ஃப்ரேமை பேக் சைடு ரொட்டேட் பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்கலாம். இதுக்கு லைன் ஸ்டார்டிங்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்து ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு நீடியில் திரும்ப கீழே இன்சர்ட் பண்ணணும். இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நீடில் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே திரும்ப நீடில் எடுத்துகிட்டு திரும்ப ஒரே ஒரு ரொட்டேட் மட்டும் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்ட லைனுக்கு கொஞ்சம் கீழே கிராஸாக வச்சு திரும்ப நீடில் கீழே இன்சர்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கு பக்கத்துலேயே த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு த்ரெட் ரொட்டேட் பண்ணிவிட்டு செகண்டாக போட்ட நாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட் சைடில் கிராஸாக வச்சு ஒரு நாட் போடுங்க. இப்படி பண்ணும்போது எல்லா த்ரெட்டுமே ஜாயின் ஆகிற சென்டர் போர்ஷனில் கேப் இல்லாமல் பார்த்துக்குங்க. இதவே நிறைய டைம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த த்ரெட் மேலே எடுத்து 1 டைம் ரொட்டேட் பண்ணி கீழே இன்சர்ட் பண்ணி நாட் போடுறோம். இது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இருக்கணும். அண்ட் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் போடுற 2 நாட்டுமே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம்ல அதோட ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். இதை இப்படியே போட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு எண்டிங்கில் ஃப்ரேமை ரொட்டேட் பண்ணி எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்து சில்க் த்ரெட்டில் 4x4 டோட்டலாக 8 த்ரெட்ஸ் எடுத்து எண்டிங்கில் எண்ட் நாட் போட்டு லைன் ஸ்டார்டிங்கில் த்ரெட் மேலே எடுத்து நீடியில் ஒரே ஒரு ரொட்டேட் மட்டும் பண்ணிவிட்டு லைன் வெயிட்டை கொஞ்சம் மேலே தள்ளி நீடியில் கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட் போடுறோம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் போட்டால் அதே லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான், இதுலேயும் போட்டுக்கோங்க. பட் இதில் என்னென்னா சில்க் த்ரெட்டில் நம்ம போடுறோம். சில்க் த்ரெட் எப்போவுமே லைட்டாக இருக்கும், ஸோ எங்கேயுமே த்ரெட்டு கட் ஆகாமல் கொஞ்சமாக த்ரெட் எடுத்து எங்கேயுமே சிக்கு விழுகாமல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்டு இம்பார்ட்டண்டான திங் என்ன அப்படின்னா நீங்கள் இங்கே நாட் போடும்போது எங்கேயுமே ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்காமல் பார்த்துக்குங்க. இதே மாதிரி நிறைய டைம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எண்டிங்கில் பேக் சைடு ரொட்டேட் பண்ணி எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து லேசி டைசி ஸ்டிச். இதுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. லைன் ஸ்டார்டிங்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்து நீங்கள் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே திரும்ப நீடில் கீழே இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை கீழே இழுக்கும்போது உங்களுக்கு அங்கே ஒரு லூப் கிடைக்கும். தேவையான அளவுக்கு அந்த லூப்பை வச்சுட்டு லூப்போட இன்னர் சைட்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்து லூப்போட அவுட்டர் சைடில் ஸ்டிச்சஸ் போட்டு அந்த லூப்பை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே நீடில் மேலே எடுத்துகிட்டு கேப் இல்லாமல் திரும்ப நீடில் கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த லூப்பை
உள்ளேருந்து த்ரெட் எடுத்து வெளியில் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி ரைட் சைடில் என்ன சைஸ் போட்டிங்களோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே லெஃப்ட் சைட்லேயும் அதே சைஸில் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கு த்ரெட்டை பேக் சைடு இழுக்கும்போது லைட்டாக இழுங்க, இல்லாட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே போட்டிருக்க ஸ்டிச்சஸ் எல்லாமே குட்டி ஆயிரும். இதே மாதிரி சில்க் த்ரெட்டில் எப்பவும் போல் டோட்டலாக 8 த்ரெட்ஸ் எடுத்து எண்ட் நாட் போட்டு லைன் ஸ்டார்டிங்லேருந்து த்ரெட் மேலே எடுத்து லூப் க்ரியேட் பண்ணி அந்த லூப்பை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 3 லூப்ஸ் போட்டிங்கன்னா லேசி டெய்ஸி ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த ஸ்டிச்சஸில் நிறைய ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும் அண்ட் சில்க் த்ரெட்டும் சிக்கு விழுந்துடும். ஸோ த்ரெட்டை ரொம்ப கீழே இழுத்திங்கன்னா மேலே இருக்க லூப் குட்டி ஆயிரும். ஸோ எங்கேயுமே ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் எங்கேயுமே சிக்கு விழுகாமல் கரெக்டாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் எல்லாத்துக்குமே கீழேருந்து எடுக்கிற த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் ப்ராப்பராக ஹோல்டு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி சில்க் த்ரெட்டில் நிறைய ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும். எண்டிங்கில் பேக் சைடு ரொட்டேட் பண்ணி எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கான கிளாஸ் முடிஞ்சுது. இன்றைக்கி எல்லாமே ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட் ரெண்டுலேயுமே பார்த்துருக்கோம். ஸோ என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், லேசி டைசி ஸ்டிச். ஸோ இன்றைக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த 3 ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு டயக்ராம் போட்டு சென்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் போடுற டயக்ராம் கொஞ்சம் க்ரியேட்டிவாக மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ்க்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கிளாஸில் பார்க்கலாம். பை.